இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறேன், நோஸ் இதை கவர் பண்ணி ஓகேவா? இங்கே மட்டும் நான் ப்ளே பண்ண மாட்டேன், இது வரைக்கும் இருக்கும். மாம் பண்ண சொல்லி இந்த இப்படி பண்ண அப்ளிகேஷன் இது மாதிரி தான். ஏன்னா இப்போ நான் ஓவரால் முடிச்சிட்டேன். இப்போ இது அப்ளை பண்ணது எப்படி இருக்கு, ஈவனாக நீட்டாக இருக்குல்ல. ஒரு சில பேர் இப்படி ப்ரஷ் அடிக்கிற மாதிரி ஜிக்ஜாக் எங்கே வேணாலும் பண்ணிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈவனாக இருக்கும், அதுக்கு தான். ஓகேவா? அப்ளிகேஷனோட ப்ரொஃபஷனல் மெத்தட் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம். இல்லை நீங்களே இமேஜின் பண்ணுங்க, நான் சொன்னது ரைட்டா ஓகே அப்படின்னு நீங்கள் வாட்டர் டேப் பண்ணி ஓகே. இந்த மாதிரி ஏதாவது மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கும் இதுக்கும் வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷலாக ஒன்று இருக்கும். ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பொட்டானிக்கலோட ப்ராடக்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. இன்னொன்று ரிசல்ட்டும் நல்லாவே இமீடியட்டாக காட்டும். இன்னொரு திங் என்னென்னா, மற்ற எந்த ப்ராடக்ட்லையும் ஹோம் கேர் நம்ம எல்லாம் ஹோம் கேர் இருக்குது. மீன்ஸ் இப்போ நான் முடிச்சுட்டேன், கிளைண்ட் போஸ்ட் கேர் சொல்ல 6 மணி நேரம் நீங்கள் இது பண்ணக்கூடாது, வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் போடலாம் அப்படின்னும் போது நம்மளோட இது இப்போ நான் பேசி முடிச்சுருக்கேன். கண்டினியூ நீங்கள் வீக்லி ரெகுலர் ரொட்டீனாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா கூட ஷாம்பு ஒரு சின்ன சின்னது யூஸ் பண்ணலாம். அது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியுமே எப்படி இருக்கு எப்படி சொல்லியிருக்கேன், ஃபிங்கர் டிப்பில் தானே இருக்கு. டைட்டாக ப்ராடக்ட் ஏதாவது இருக்கா? டென்ஷன்லேயே இருக்கீங்க. அதான் ஒரு கிட்டமே ஒன்று ஒவ்வொரு ஆல் ஸ்கின்டெக்ட் இருக்கிற மாதிரி மேங்கோ ஆல் ஸ்கின்டெக்ட் கொஞ்சம் இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால நார்மலாக எப்படி இருக்குமா நாலு இது ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மடிச்சுட்டு பண்ணிட்டு ஸ்பான்ஸ் பண்ணுறேன். எப்படி சொன்னேன், ஃபுல் ஃபோம் வருது, ஃபஸ்ட் ஃபுல்லாக ஃபோம் பண்ணுறது எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம் சொன்னேன்.
நமக்கு இப்படி அப்ளை பண்ணும்போது இது ஃபுல்லாக வருங்க, அதனால ஃபஸ்ட் கார்னர் எல்லாம் முடிச்சு இது ஃபுல்லாக இதாகிடுச்சா ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணாதது இருக்கா. இப்போ அது என்ன பண்ணலாம் இந்த சைடு இது பண்ணிட்டேன்னா இந்த சைடு பண்ணிட்டேன், இந்த சைடு பண்ணிட்டேன் உள்ள யூஸ் பண்ணலன்னா அப்புறம் இதுலேயே ஒரு ஐடியா வந்துச்சா. நல்லா வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இப்படி இருக்கும், ஃபோமிங்காக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இது எந்த அளவுக்கு ஃபோமிங் எதுவுமே இல்லாது தானே. அப்போது கை பண்ணிட்டு உங்களுக்கு வாட்டர் டர்ட் ஆகாமல் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவரே, ஃபோர்ஹெட் முன்னாடி எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் இன்னைக்கு கூட ஃபோர்ஹெட் டார்க்காக பண்ணிக்கலாம். பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி கிளைண்ட்கே கொடுத்துடலாம். இப்ப நீங்க அது பாதி மட்டும் நான் யூஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ண தெரியுதா ஆயிலியா இருக்கிற மாதிரி. ஆனிவர்சரி க்ளோ தான் கலர். நெக் ஏரியாவை என்ன சொல்லுவாங்க, நெக் என்ன சொல்லுவாங்க டெக்னிக்கலா டீகோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டீகோல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணிக்கோங்க. சின்ன பண்ணுறீங்களா? எல்லாருமே செல்லுங்கண்ணா.
நீங்கள் அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு நடக்க முடியாது வலிக்கும் இப்போ வலி தெரியாது எறும்பு அடிபட்டால் இதை மைல்டாக கொடுத்தோம்னா ப்ரெஷர் பண்ணி கொடுக்கலாம் இது வருஷம் வர வரைக்கும் கொடுத்தாங்க வயிற்று இல்லை நார்மலாக இப்போ ப்ராடக்ட் சொல்லிட்டாங்க அடுத்த மாதம் தான் ஸ்க்ரப் பண்ணீங்கல்ல ஸோ ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் ஹெல்ஸ் கொமைடோன் வச்சு ரிமூவ் பண்ணிங்களா இல்லை இப்போ கிளென்ஸ் பண்ணுங்க இதே நீங்கள் மிஷினரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிளென்ஸ் பண்ணி எக்ஸ்போலியேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி ஸ்டீம் போட்டு ஓப்பன் ஆக சொன்னோன்னா காம்பவுண்ட் ரிமூவ் பண்ணி ஸ்டோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீரம் அதுக்கப்புறம் அதான் இப்போ எனக்கு கொடுக்கலன்ற மாதிரி ஏன் கொடுக்கலன்றத கேட்குறாங்க அது நான் போயிட்டுல அதான் சரி நான் பண்ணீங்களா பண்ணிட்டேன் கேட்டேன் ஏன் எனக்கு பண்ணல இல்லைடா இப்போ நார்மலாக ஜஸ்ட் நான் அதோட ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறது தான் ஓகே ஈவன் நீங்கள் மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படி யூஸ் பண்ண தெரியுமா இப்போ அல்ட்ராசோனிக்ஸாக யூஸ் பண்ணுறீங்க ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்னா இந்த சீரம் போட்டு அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணலாம் ஓகே மசாஜ் கொடுத்து அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஆமாம் நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம மசாஜ் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணக்கூடாது வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது கையை லிஃப்ட் பண்ணக்கூடாது ஓகே ஓகேவா ஈவன் ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்ம எப்படி இது பண்ணணும் ஒரு கை டச் வச்சுட்டு ஃபிங்கர் ஓகே அவங்க இப்போ ஓகேவா கொஞ்சம் குப்பை அடிச்சு ரொம்ப பெருமையாக இருக்குமாக்கா உள்ள வைத்து முட்டியில் இறங்கிடுச்சுல இது உட்காந்தோடனே தெரிஞ்சுக்க மாட்டாங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஃபிங்கர் டிப்ல எடுத்து லிஃப்ட் பண்ணிக்கணும் சின்ன பண்ணிக்கோங்க மடங்கி இருந்துட்டோம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்னா ஜென்ரல் அப்ளிகேஷன் தான் சொல்லுவோம் விச் மீன்ஸ் எஃப்லீராஸ் அது என்ன பண்ணும் ப்ராடக்ட்டை வந்து எல்லா சைடும் அப்ளை பண்ணுறதுக்காக ஈவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஈவன் நீ மசாஜ் பண்ணுற க்ரீமாக இருக்கட்டும் ஆயிலாக இருக்கட்டும் சீரமாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ நான் அங்கங்கே தானே வச்சுருக்கேன் ஃபுல்லாமே என்ன பண்ணுவோம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் இருக்கும் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் வாட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லை ஆனால் எப்படி இருக்கு ஓகேவா மசாஜ் பண்ண இதுன்னு இல்லை எந்த க்ரீமாக இருந்தாலும் பண்ண நமக்கே இதாக இருக்கும் ஓகேவா நமக்கு ஒரு ஃபீச்சருக்கும் ஒரு மசாஜ் ஸ்டெப்ஸ் இருக்கு இப்போ ஜென்ரல் அப்ளிகேஷன் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது நெக் ஓகேவா அப்புறம் ஒரு 6 to 7 டைம் கூட பண்ணிக்கலாம் லிஃப்ட் பண்ணுங்க sides. Each ஒரு ஸ்டெப்பும் 3 times. நெக் அந்த மாதிரி வரும் மட்டும் என்ன இப்போ நான் 1 2 3 பண்ண மாதிரி இருக்கும் சின்னதாக முண்டு மாதிரி இருக்கும் அதனால ஒரு 6 to 7 டைம் ஆட் பண்ணும் ஓகேவா இன்னும்
இது ரெண்டுமே என்ன லிஃப்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு அந்த மாதிரி. ஓகேவா? இது ஜென்ரல் அப்ளிகேஷன். ஜென்ரல் அப்ளிகேஷன் வந்து இது என்னோட வே. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நான் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், ஜாலைன் கவர் பண்ணி அப்படின்னு வருமா, லிப் கவர் பண்ணி அப்புறம் லிப்பு அப்படின்னு வந்து நோஸ் கவர் பண்ணுறேன். தென் ஒரு ரெண்டு போட்டு ஓகே. இப்போ நெக் முடியும் சின்ன. ஒரு ஸ்டெப் முடிச்சு ஒரு ஜென்ரல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாலைன். ஃபோன் மட்டும் எடுத்து சார்ஜ் பண்ணணும். மசாஜ் நீடாக இருக்குல்ல, க்ரீம் போனால் என்ன பண்ணுறேன், மசாஜ் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, லிஃப்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் லிஃப்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன்னா ஒரு கை என்ன இருக்கு, டச்லேயே இருக்கு. ஓகேவா? அந்த டச் ஃபீல் இருக்கணும். சரி, ப்ராடக்ட் வேணும்னா இன்னொரு கையில் எடுத்து அப்ளிகேஷன் பண்ணி. ஜாலைன் வந்துதா, அடுத்து லிப் போடுறேன். என்னன்னா ஃப்ரெஷர் வந்து நாங்கள் மெடிக்கல் என்ன போன் இது மசில்ஸ் எதுவும் அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது எல்லாமே நார்மல். இதெல்லாம் எலும்பெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மசில் தான், மசிலோட கனெக்ட் ஆகிட்டு சின்ன லைட் இப்போ இங்கே இருக்கும், இது போன் தானே ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால கண்டிஷன் இது பண்ணணும். ஒன்று பேசுகிறோம்ல, இப்போ இவங்க கேட்கும்போது நான் எப்படி சொல்கிறப்போ ஓகே இதனால பண்ணக்கூடாது அப்படின்னு. சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க மேம் சொன்னாலும், சில பேர் வந்துட்டு கிளைண்ட் கன்சல்டேஷன் எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட சைன் வாங்குறோமா, ஓகே இல்லை என்னன்னு பண்ணணும். நீ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட ஆகலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தான் வருவீங்களா வரலாம் எப்படி வரலாம்? ஏன் என்னாச்சு? மறுபடியும் வந்து ஏதாவது வந்துட்டு கிளாரிஃபை பண்ணலாம் யாரே வந்தாலும் clarify பண்ணணும். என்ன doubt இருக்கு, என்ன அவங்ககிட்ட வேணும்னா அது எல்லாமே நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா அந்த மிஷினரிஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு பண்ணும்போது ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது பிளேட் அட்டாச்சு இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம் எனக்கு இருக்குது ஆனால் அதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு கிளாரிஃபை ஆகுது மிஷினரிஸில் பண்ணும்போது ஏன்னா அது வந்து இன்னொரு இது ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல, பண்ணலாம். டூரேஷன் டைமிங் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ பிளேட் வைக்கிறோன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்கும் இருக்கணும். அது வரைக்கும் ரொம்ப வெயிட் அதில் வந்து புஷ் பண்ணாதீங்க, ரொம்ப வெயிட் தூக்காதீங்க. ஸோ அது வழியில டைம் கொடுத்துருப்பாங்க. போன் வந்து ஜாயின் பெல்ட் இதுக்கு கூட என்னன்னு தெரியல. ஆனால் மெட்டீரியல் நல்லா கரண்ட் ஷாப் இருக்கு. ஃபேஸ் வேற இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல ஆமாம்ல அதெல்லாம் எந்திரிச்சு டைம் என்ன 45 ஆர் 1 ஒரு குட்டி பவுல் மாதிரி எடுத்து வரீங்களா? இன்னொரு இது நம்ம ஃபீல் ஆஃப் மாஸ்க் வாட்டர் இது யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு சிலதில் வந்து ஒரு ஜெல்லு மாதிரி வரும். உங்களுக்கு ஜென்ஸுலேயே பார்த்தீங்கன்னா ஜெல் மாதிரி அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இதுவும் வரும். இல்லை உங்களுக்கு எம்எல் மாதிரி கொடுத்துருப்பாங்க கிட்டல ஜென்ஸில் வந்துட்டு ஆர்கானிக் அந்த அந்த முகி பிளாஸ்டிக் முகி பிளாஸ்டிக் அது வந்துட்டு தண்ணியில் கொஞ்சம் முக்கிய அளவுக்கு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி பீட் அதுதான் பண்ணி சொல்லுவேன். தண்ணியுமே உங்களுக்கு ஷீட்டப்போ வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்களா, எம்எல் கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி, அதில் 70 ml மட்டும் ஊற்று, 70 ml ml மட்டும் ஊற்று. அப்படியே கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்க மாட்டாங்க, அது எம்எல் மென்ஷன் பண்ணிடணும். 2906 வந்துச்சு. அந்த ஃபோம் சரி கம்முனு இல்லை, மசாலா தானே பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னோட இல்லை எந்திரிச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு போட்டேன். போட்டுட்டேன். இல்லை இல்லை பீல் ஆஃப் மாஸ்க் ஒன்று வந்தது. இது வந்து க்ரீன் பேக் போடாது, டேரெக்டாக பீல் ஆஃப் மாஸ்க் ஆகும். எஸ் 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 சூப்பராக வாங்கி மேங்கோ என்ன ஸ்கின்னுக்கு ஆயில் அதுக்கும் நல்லா வருவாங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ஸில் வரும்போது நான் தான் என்ன யூஸ் பண்ணலாம். ஜமைக்கான் எனக்கு ஜிஞ்சர் வால்நட் செட் ஆகாது. பப்பாயாவும் ஆயிலி ஸ்கின்க்கு ஜமைக்கான் ஆன்டி ஏஜிங் பிக்மெண்டேஷன் இருக்கலாம். ஸோ மேம் இவங்க வந்துட்டு இனிமேல் தான் பார்க்க போகிறாங்க.
ஆல்ரெடி நான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃப்ளாட் ஆகிக்கிறேன். இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஏஜஸ் கேட்குறேன். ஸ்ட்ரைட் ஆக்குறா. எப்படி என்டர்டெயின்மெண்ட் ஆகும்? இப்போ SPF வந்து 70 ml ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். 70 வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா மிஸ்ட் ஃபேஸ்ல ஸ்ப்ரே மாதிரி இருக்கு. நாட் அ க்ரீம். கொஞ்சம் ஹைலைஸ்டா இருக்கும். இப்போ நார்மலா வெட் பண்ணிட்டீங்களாமா இல்லை அப்படியே தான் கட் பண்ணி ஏன் இப்படி பண்றீங்க? ப்ரீத் பண்ணுறதுக்குங்களா? காசு தானடா, பிரேக் பண்ணலாம். இல்லை மேம், ஒரு பொண்ணுக்கு அது உங்களுக்கு அந்த இன்னொரு பிளாஸ்டர் போட்டு மெயினாக கேட்டுக்கோங்க. பிளாஸ்டர் போட்டு கேட்குற பர்சனுக்கு பண்ணாங்க. இருட்டுனா பயப்படுறது, மூச்சு ஃபுல்லாக மூச்சு திணறுமா அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணவே பண்ணாங்க. ஈவன் ஸ்டீம் பண்ணும்போது கூட பயப்படுவாங்க. ஆமாம், பயந்துட்டு ஒரு பொண்ணு எடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி மூச்சு மேலே க்ளவுஸ் மாஸ்க்குங்களா? டேரக்டாக ஸ்கின்ல போடக்கூடாது. டேரெக்டாக ஸ்கின்லேயும் போடலாம். மெயினாக எதுக்குன்னா கொஞ்சம் டேரெக்டாக இது போடுறோம். சில கப்பல் இருக்கிற ரொம்ப திக்காக ஹேர் இருக்குது நீங்கள் இருக்குன்னா இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ட்ரையாக எனக்கு ட்ரைட்மெண்ட் கொஞ்சம் பெயினாக இருக்கும். இதுனா இந்த காஸ்லேயே அப்படியே அப்சர்வ் ஆகிட்டு அப்படியே ஒரு மோல்டு மாஸ்க் கூட வரும். வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடுங்க. வாட்டர் என்னன்னா மினரல் வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர் அப்படி இருக்கிறதா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி இந்த வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஏதாவது பாக்டீரியாஸ் இது இருக்குன்றதுனால யூஸ் பண்ணலாம். அவ்வளோ வேற ஒரு வாட்டர் மட்டும் எடுத்து பண்ணலாம். போனப்போ பேஷண்ட் வந்து என்ன நடக்குன்னா, நீங்கள் இது போட்டு விட்டு நீங்கள் டீ குடிச்சுக்கோங்க. போட சொல்லிட்டீங்களா டீ கப் ஏதாவது? டீ வேணுங்களா? இந்த ஃபேஸ்க்கு டேரக்டாக போடலாம் போடலாம் மேம். இல்லை ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குல்ல, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதான் லைட்டாக ஊற்றணும். ஓகேவா? ஊற்றிட்டே இருக்கு. மேம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் போட சொல்லியிருக்கேங்க மேம். நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. பெயின் ஆஃப் மாஸ்க் போடுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ எனக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு ஸ்பேச்சுலால வேறு வேறு மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்னேகா அந்த வீடியோ எடுத்து தான் இருக்கு பீல் ஆஃப் மாஸ்க் போடுறது. ஆனால் சொல்லாது. மேம் அவ்வளோதான். அப்படிலாம் இல்லைக்கா, எடுத்து வா. இல்லை அதான் ரொம்ப நேரம் யூஸ்லேயே இருந்ததில்ல. இது வேணும்ல மேம் கேட்குறாங்க. எது பீல் ஆஃப் மாஸ்க் போடுறது மேம் வேணுமா உங்களுக்கு வீடியோ? நமக்கு இல்லை, மேம் அதில் மேம் இல்லை அது ஒன்றும் ப்ராப்ளம். ப்ரீத் பண்ண உங்களுக்கு எப்படி ஸ்பேச்சுலா வரும்னு தெரியுங்களா? ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வரும்ல, அப்படியே லைட்டாக பேண்ட் ஆன மாதிரி.
அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த சைடில் அப்படி கொண்டு போகிறது நம்மகிட்ட இதுதான் இருக்கு. கொஞ்சம் யூஸ் ஈஸியாக பண்ணுவோம். இல்லைடா உங்களுக்கு இதுலேயுமே வரலன்றாங்க. இதுலயுமா? இதுல வரலையே. வரலையா? ஆஹா. நெக்ஸ்ட் மேபி வருதான்னு செக் பண்ணி பாருங்க. அது ரொம்ப நாள் இப்போ லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேம். இப்போ அது அப்டேட்டடாக இருக்குதா? அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த பபிள்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாஸ்க்ல சம்திங் மசாஜ்ல. அப்டேட் பண்ணிட்டு ரீட் பண்ண முடியுங்களா? நம்ம சொல்ல கொஞ்சம் மாஸ்க் கிட்ட கட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. போன நேரம் நான் ஃபேஷியல் செய்யும்போது என்ன பண்ணியோ அதை அதுக்கு மேம் லாஸ்ட்டாக நான் ஃபேஷியலுக்கு வந்து ரிமோட் வந்துட்டு எனக்கே தெரியாம ஃபோட்டோ எடுத்து வச்சு கலைய என்ன ரவுடி பண்ணியிருக்காங்க தெரியுமா? உன்னை யார் ஃபோட்டோ எடுத்தா? யார் எடுத்தாங்க? நம்ம யாருமே எடுக்கல. இருந்தது பிரகலா ஃபோன்லையும் அபி ஃபோன் அபி பிரகலா ஃபோனில் அபி பண்ணால யோ என் ஃபோன்ல தான் என்ன எடுத்தாங்க, என்ன எடுக்கல. நீங்கள் அப்போ இங்கே இருந்தால் டைம் பாஸ் பண்ணுங்க. அப்படியா 5:37 மேம். 5:37. எனக்கு ரொம்ப நேரம் இதுக்குள்ள உட்காந்துருந்தா மாதிரி இருக்கும். உங்களோட பேர் வச்சுக்கோங்க. எப்பவும் ப்ராடக்ட் வேண்டாம். நல்லா இருக்கு. வெயிட் பண்ண வேண்டாம் இல்லையா? இவன் ஃபோட்டோ எடுக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மட்டும் ரைட் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன். ஓகேவா? தேங்க்யூ. நல்லா இருக்கு. இதில் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். ஒரு சிலர் இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வாட்டர் நார்மல் மினரல் வாட்டர் தான் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். சரி. இங்கே பாருங்கன்னா கொஞ்சம் டோனர் இருக்கு. ஈவன் இப்போ சன்ஸ்கிரீன் போட்டோம்னா இப்போ அது இருக்கும், எப்படி முக்கால்வாசி இருக்கும். அதுவும் இந்த 3 தேர வரைக்கும் இருக்கும். ஓகே, ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்து சோப் வச்சு அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் சும்மா ப்ளைன் வாட்டரில் இது பண்ணுங்க. அண்ட் தென் இப்போன்னு இல்லை, எப்போவுமே as usual ப்ராப்பர் ஸ்கின் கேர் பண்ணுங்கள். எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் 30 போகலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஒரு டைமிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெனிட்ரேயின் டெப்த்தாக போகும். கண்டென்ட் அதிகமாக சேர்த்துருப்பாங்களா? இப்போ நான் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினரல் டிண்ட் அதிகமாகவே இருக்கும். அப்ளை பண்ணது நீங்கள் 30 மினிட்ஸ் ஆனாலும் அப்படியே சர்ஃபேஸ் இருக்கும், பெனிட்ரேட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி
இதுக்கு மேலே ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாமா? ஆஃப்டர் ஃபுல்லாக ஜென்டிலாக எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப் பண்ணுங்க. தெரியுதா? அவ்வளோ டேப் பண்ணால் ஈஸியாகவும் அப்சர்வ் ஆகும். அதுக்கு தான் வச்சா ஓகே. தேங்க்யூ. ஒரு நிமிஷம்.